சிந்து பைரவி நியூ பிரமோ சிவா ரொம்ப கோவமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு சிந்து இங்கே பாரு டாக்டரை சாப்பிடுவா அப்படின்ட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கன்றதே இல்லையா? நான் அவ்வளோ திட்டுறேன் உன்னை. அப்புறமும் என்னை சுற்றி வந்துட்டே இருந்தா என்ன அர்த்தீங்கன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க பாரு. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல சரியா? உன்னை பார்க்கும் போதாலே எனக்கு கோவம் மட்டும்தான் வருது. ஒழுங்கா என் முகத்தில் முழிக்காதீங்கிறது போயிடுன்றாங்க டாக்டர். நீ என்னதான் என்னை துரத்தணும்னு நினைச்சாலையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் டாக்டர். ஏன்னா நீ தான் என்னுடைய உலகம், நீ தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும் போது எப்படி நான் உன்னை விட்டு போவேன்? எல்லாரும் வாயாலிருந்தும் நான் கடத்திட்டு போயிட்டு தாலி கட்டணுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு வார்த்தையா இல்லை நானா அதான் இது மாதிரி எல்லாம் போய் சொன்னேன்னு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கியா? உன் வாயிலிருந்து வரவே இல்லைல்ல. சீக்கிரமாவே உன் வாயிலிருந்து எல்லா உண்மையும் வர வைக்கிறேன்டி. உனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து இந்த வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டுமே உனக்கு துரத்தாது விட மாட்டேன்றாங்க. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ டாக்டரை, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஏன்னா என்னுடைய சிவா எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணுனாலும் இந்த போக சிந்து இந்த தயாரா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹே சிந்து, உனக்கு இவ்வளோ திமிராடி, உன்னை சும்மா விட மாட்டேன். ஏன்னா ஆசைப்பட்ட பொண்ணையும் விட்டுட்டேன், என் சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இல்லை உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. இங்கே சிந்து இருந்துட்டு டாக்டருக்கு மட்டும் ஏன் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது, ஸ்னேகாவை பிடிக்குது என்ன பிடிக்கல, சீக்கிரமாவே டாக்டரோடைய மனசுல நம்ம இடம் பிடிக்கணும், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், டாக்டர் வாயாலையும் நம்ம சொல்ல வைக்கணும் அப்படின்னு சிந்துவும் முடிவெடுக்கிறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.